எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் ஒருத்தருடைய பொதுவான ஒரு கேள்வி என்னன்னு பார்க்குறப்போ, சார் எல்லா கல்யாணமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமா இருந்தாலும் சரி, ஓகே, முகூர்த்தம் குறித்து தான் வந்து கல்யாணம் பண்ணுறோம், நல்ல நேரம் பார்த்தா கல்யாணம் பண்ணுறோம், அப்போ எதுக்கு சார் டைவர்ஸ் ஆகுது? அப்புறம் எதுக்கு டைவர்ஸ் ஆகுது? ஒரு சில பேர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எந்த முகூர்த்தம் பார்க்குறது எதுவும் கிடையாது, அவங்க ஆகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க ஒரு சில நல்லா இருக்காங்களே, இதெல்லாம் வந்து எதனால் நடக்குது அப்படி சொல்லி பார்க்குறப்போ, ஜோதிடத்தின் மூலியமாக வந்து இதை விளக்க முடியுமா? நிச்சயமாக விளக்க முடியும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ முகூர்த்தம் குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேயில், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் டேயில் ஒரு சில நல்ல நேரங்கள் வரும். அப்போ வந்து சுப ஓரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, குரு ஓரை, சுக்கர ஓரை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து முகூர்த்த நேரம் இந்த டைமில் வந்து பண்ணால், அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் வந்து கெட்ட நேரங்கள் நல்ல நேரங்கள் சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல நேரத்தில் வந்து நல்ல காரியம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு நடக்குதுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு தான் வந்து இந்த முகூர்த்தமாக தவிர, கரெக்டான நல்ல முகூர்த்தத்தில் வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்து முகூர்த்தமே பார்க்கல, கல்யாணம் பண்ணிட்டோம், லைஃப்பில் கெட்டது வரும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன சார் குழப்பறீங்க? அதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்போது நல்ல முகூர்த்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் புதுசுலேயே வந்து 2 பேருக்குமே வந்து 7:30 சீன் நடக்குது, இல்லை 2 பேருக்குமே அஷ்டமி சீன் நடக்குதுன்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வேணும் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகும் ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் வரும். அந்த இனிஷியல் டைம் பீரியடில் வந்து 2 பேருக்குமே வந்து 7:30 சீன் நடக்குது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து அஷ்டமி சீன் நடக்குது, ஒருத்தருக்கு வந்து 7:30 சீன் வந்து ஜென்ம சீன் நடக்குதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ண தான் செய்யும். தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவங்க 2 பேரை தவிர மாமனார் மாமியார் இந்த மாதிரி யாராச்சும் ஒரு 3வது நபர்கள் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்ட்ராகி அவங்க 2 பேருக்குள்ளே ஈகோ கிளாஸ் பண்ணி கிட்டத்தட்ட பிரச்சனைகள் கொண்டு விட்டுரும். இது ஒரு வழி. அதே சமயத்தில் வந்து 2 பேருக்குமே வந்து ஆப்போசிட்டான தசை நடக்குது. உதாரணத்துக்கு மாப்பிள்ளைக்கு வந்து சனி மகாதசை நடக்குது, பொண்ணுக்கு வந்து சூரிய மகாதசை நடக்குதுன்னா 2மே வந்து ஜென்ம பகைப்பற்ற கிரகங்கள். எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வகையில் பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் வந்து பிரச்சனை வரதான் செய்யும். அதே சமயத்தில் வந்து 2 பேருக்குமே ராகு மகாதசை நடக்குது, 2 பேருக்குமே கேது மகாதசை நடக்குது. இந்த மாதிரி காலப்பகை கொண்ட தசைகளுடைய தசாபதிகள் நடக்கும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வரதான் செய்யும். இவங்க நல்ல முகூர்த்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நிர்ணயம் பண்ணுறது வந்து தசாபதிகளை தவிர இந்த முகூர்த்தங்கள் அல்ல. ஓகேங்களா? முகூர்த்தங்கள் வந்து அந்த நல்ல நேரத்தில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த முகூர்த்தங்களை தவிர, அந்த நல்ல நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணால் மட்டும் நம்ம வந்து லைஃப்பில் வந்து சந்தோஷம் இருப்போம், சண்டை போடாமல் இருப்போம், டிவோர்ஸ்லாம் ஆகாதுன்னு சொல்கிறதுலாம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து முகூர்த்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, பிறகு எதுக்கு டைவர்ஸ் ஆகுது? அதெல்லாம் கிடையாது. தசா புத்திகளே வந்து அவர்களுடைய வாழ்க்கை பயணங்களையும் வாழ்க்கை சம்பவங்களையும் நிர்ணயிக்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும்.